வணக்கம்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக அந்த பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளியை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினோன்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறமா தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. போட்டு வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கி வரும், குழஞ்ச மாதிரி வரும். அதுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஜீரகத்தூளும் சோம்புத்தூளும் போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் இறக்கி சாதத்தை ஆற வச்ச சாதத்தை கொட்டி கிளறிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இந்த தக்காளி சாதம் வந்து எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க எப்படி டிப் பண்ணுறதுன்னு. அவங்களோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் வீடு ஃபுல்லாகவே மணக்கும். ஆனால் நான் அந்த மெத்தடில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எனக்கு அவங்களோட டேஸ்ட் எனக்கு சுத்தமாக வராது. நான் என்ன பண்ணினாலும் அவங்களோட டேஸ்ட்டு எந்த சமையலாக இருந்தாலும் வரமாட்டேங்குது. எங்கள் அம்மா சமைக்கிற கைப்பக்குவமும் எனக்கு வரல, மாமியார் பண்ணுற கைப்பக்குவமும் எனக்கு வரல. உங்களோட கைப்பக்குவம், உங்களுக்கு யாருக்கெல்லாம் கைப்பக்குவம் வருதுன்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ.